ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The book of Isaiah chapter 42 and verse 8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். I am the Lord, that is my name. I will not yield my glory to another or my praise to idols. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன? Even today what God wants to speak to us through these verses. ஆண்டவர் இது என் நாமம் என்று சொல்லுகிறார். He says that is my name. அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமா இருக்கிறது? What kind of name is this? வல்லமையும் பயங்கரமும் பராக்கிரமம் நிறைந்த நாமமா இருக்கிறது. It is a valiant and mighty name. நம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. There is no miraculous thing that I cannot do. நான் இருக்கிறேன் என்று இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். He says I am. இதற்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கர்த்தர் என்று சொன்னவர், Before when he said I am the Lord, ஆனால் இந்த இடத்திலே மீண்டும் அவர் சொல்ல இது என் நாமம். Now he is saying this is my name. ஒருவேளை புதிதாய் ஒரு மனுஷனை நம்ம சந்திக்கிறோம்னா முதலாவது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம். என்னுடைய பெயர் என்ன, நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலை என்ன, நம்முடைய பொசிஷன் என்ன சொல்லிப்போம். Sometimes when we meet a new person, we introduce ourselves with our name and our designation and so on. ஆனால் நம்முடைய ஆண்டவர் புதியவர் அல்ல. But our God is not a new person. ஆனால் அவர் சொல்றார் நான் கர்த்தர், I am the Lord. இது என் நாமம் என்று சொல்லுகிறார். He says that is my name. ஏன் அவர் இது என் நாமம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? What is the reason that he should say that is my name? இதற்கு முன்பு நான் பல காரியங்களை, நன்மையான காரியங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன். Before this I have done many good things in your life. ஆகவே தான் நான் கர்த்தர் என்று சொல்லி ஒரு கமாவை போட்டுட்டு ஆண்டவர் சொல்றார் இது என் நாமம் என்று சொல்லுகிறார். That is why he says I am the Lord with a pause there. He says that is my name. இதை விளக்குவதற்கு ஆமோஸின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, To explain this, when we see in the book of Amos, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். let's read Amos chapter 5 and verse 8. அவர் அருமீனையும் மிருக சீசத்தையும் உண்டாக்கினவர். He made the Pleiades and the Orion. ஆண்டவர் பிரம்மாண்டமான நட்சத்திரங்களை வானத்திலே ஆண்டவர் படைத்திருக்கிறார். God made wondrous stars in the sky. அநேக காரியங்களை வானத்திலே ஆண்டவர் படைத்து அதை மிகவும் ஆசீர்வாதமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். God made many grandiose, miraculous, wondrous creation in the sky, and He's kept it as a blessing to His children. இதற்கு விண்மீன் கூட்டம் என்று பெயர். It is called the galaxies. அநேக நட்சத்திரங்கள் இந்த ஆண்டவர் நமக்காக படைத்திருக்கிறார். God has created many stars for us. ஆனால் வானவியலில் என்ன சொல்லுகிறார்கள்? இதை ஜோதிடமாக மாற்றி தவறாக சில காரியங்களை பயன்படுத்துகிறார்கள். But the astrologers have turned astronomy into their own benefits. ஜோசியங்களையும் குறி சொல்லுகிறதையும் சொல்லி ஜனங்களுடைய மனதை மாற்றுகிறார்கள். They use this to predict future and change the hearts of people. ஆனால் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பை நான் படைத்திருக்கிறேன், நான் கர்த்தர் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். God emphasizes I have created such grandeur and I am the Lord. தொடர்ந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றுகிறார். He turns the midnight into dawn. செத்து போனதை அவர் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சிக்கு கர்த்தர் கொண்டு போவதற்கு தம்முடைய வல்லமையை அந்த இடத்திலே காட்டுகிறார். He shows his power by saying that he can resurrect whatever is dead to life. அதோடு கூட பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்தும் தேவனாய் இருக்கிறார். And he also darkens day into night. ஆண்டவரால் செய்யக்கூடாத வல்லமையுள்ள காரியம் எதுவும் இல்லை. There is nothing that is impossible for God. ஆகவேதான் நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு வலியுறுத்துகிறார். That is why he emphasizes that I am the Lord. அந்த வசனத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, when we continue to read in this verse, அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைக்கிறார். he calls out the waters from the sea. இந்த உலகத்திலே சமுத்திரம் 4/3 பகுதி நிறைந்திருக்கிறது. The water fills 3/4 of the earth. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண, சமுத்திரத்தை என்ன பண்றாராம், வரவழைத்து, but God calls the waters, அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். and he pours it out over the face of the earth. ஆண்டவர் அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை எவாபரேட் பண்ணி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு, பலனை கொடுப்பதற்காக மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். God uses this water to be a blessing for his children. He evaporates it and turns it into a rain. இதையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல இது என்னுடைய நாமம் என்று சொல்லுகிறார். After saying all this, he says this is my name. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மீண்டும் வாசிக்கும் பொழுது, when we read in chapter 9 and verse 6, அவர் வானத்திலும் தமது மேலறையை கட்டி
பூமியில் தமது கீழையும் அஸ்திபாரத்துப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். He builds his lofty places in the heavens and sets his foundations on the earth. He calls for the waters of the sea and pours them out over the face of the earth, and the Lord is his name. ஆகவே தான் சொல்கிறார், நான் கர்த்தர். That is why he says, my name, I am the Lord. இது என்னுடைய நாமம் என்று சொல்லுகிறார். He says, this is my name. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன். I have done such powerful things in your life. நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள். You have seen and witnessed it. ஆனால் மீண்டுமாய் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியம். But again, to reiterate to you, என்னுடைய வல்லமையோ என்னுடைய மகத்துவமோ ஒருபொழுதும் மாறுவதில்லை. my power or my might will never change. இந்த அதிகாரத்திலே இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we see in this chapter, நான் கர்த்தர், இது என் நாமம், இதற்கிடையிலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? what is the missing thing that is said here between I am the Lord and that is my name? இங்கே நான் கர்த்தர் என்று சொல்வதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தன்னை யாவே யெகோவாவாய் இந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். God reveals himself as a Yahweh when he says I am the Lord. மூல பாஷையிலே அதை சொல்லும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். In the original language it says I am who I am. ஆனால் இந்த இடத்திலே தெளிவாய் சொல்லப்படுவது, நான் கர்த்தர் என்று சொன்னால் இருக்கிறவர். When it is said I am the Lord, it means I am the being God. the God who is the being. ஆண்டவர் இருக்கிறவராய் இருக்கிறார். He is the God who is ever present. ஏனென்று சொன்னால் அவர் மாறுவதில்லை. He is unchanging. அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். He is a living God. அவர் வாழ்கிறவராய் இருக்கிறார். He is amidst us living. அவர் வாழ்ந்தார் என்று சொல்வதல்ல, It is not that he was அவர் living. வரப்போகிறார் என்று சொல்ல, It is not that said that he is going to come. இந்த இடத்திலே நான் கர்த்தர் என்று சொன்னால், When it says I am the Lord, இருக்கிறவர், I am, நான் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். he says I am with you. அப்படி என்று சொன்னால், When it says that, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். we worship a living God. இந்த யாவேயின் தேவன் எந்த ஒரு அவன் செய்ய முடியாத காரியங்கள் அவரால் ஒன்றுமே இல்லை. Praise the Lord. There is nothing impossible for this God Yahweh. அவரால் எல்லாம் கூடும். Everything is possible for him. விசுவாசிக்கிற ஒவ்வொரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். Amen. ஆமென். Amen. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலியிட சென்றார். Abraham obeyed the word of God and went to offer a sacrifice. அவர் சொன்ன ஒரு காரியம், நானும் என் பிள்ளையாண்டனும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னார். He said, I will go with my son and worship the Lord and will come back. நம்பிக்கையான ஒரு வார்த்தை, விசுவாசமான வார்த்தை அவர் சொல்லுகிறார். He says a word of faith. ஆனால் கர்த்தர் யாகோவா இருந்த அந்த இடத்துல என்ன செய்தார் என்று சொன்னால், தேவையை சந்திக்க அவர் யெகோவா ஈரேயா இருந்தார். God Yahweh was there to meet his need as Jehovah Jireh. அந்த இடத்திலே ஒரு ஆட்டுக்கடாவை கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் அந்த இடத்திலே தேவையை சந்தித்தார். God made a ram to be found there to meet their need. தேவனுக்காக பலியிட சென்றவர்கள் வெறுமையாய் வரவில்லை. They did not come back empty-handed, those who went to sacrifice for the Lord. கர்த்தரை பலியிடுவதற்கு கர்த்தர் அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். God had predestined a ram for them for the sacrifice. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்ட நிலையில் கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க யெகோவா ஈரேயா இருக்கிறார். No matter what kind of situation or circumstance we might be going through, God is a Jehovah Jireh to meet all our needs. ஆண்டவரே, என்னால இந்த காரியத்திலிருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன் என்று ஒருவேளை கலங்கி திகைத்துக் கொண்டிருக்கலாம். Maybe you might be wondering, how will I recoup from the situation? நான் கர்த்தர், இது என் நாமம் என்று சொன்னவர், The God who said I am the Lord and that is my நான் name. யெகோவா ஈரேயா இருந்து உன் தேவையை சந்திப்பேன். I will be Jehovah Jireh and meet all your needs. இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். He delivers the people of Israel and brings them. பார்வோனுடைய சேனை பின்னிட்டு வரும் பொழுது, When the Pharaoh chases them, எந்த ஒரு பட்டயமும் எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்தார். without no weapons, God gave them victory. அந்த ஜெயத்தை கொடுத்தவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினது என்ன தெரியுங்களா? After this victory, what did the Israelites sing? யாத்திராகமம் 15 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, When we read in Exodus chapter அவர் 15 and verse யுத்தத்தில் 3, வல்லவராய் இருக்கிறார்.
இருந்தார். The Lord is a warrior. அவர் யெகோவா நிசியா இருந்தார். He was Jehovah Nissi. யெகோவா நிசி ஜெயக்கொடியா இருக்கிறார். Jehovah Nissi is a warrior. ஆண்டவரே, நீர் எனக்கு யாவேயா இருந்து என்னோடு கூட இருந்து எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனா இருக்கிறீர். Lord, you are Yahweh and you are with me and you will give me victory. 40 வருஷம் பெலிஸ்தியன் கையிலே மீதியானின் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்த பொழுது தம்முடைய ஜனத்தை, When God gave his children into the hands of the Philistines or the Midianites, ஆண்டவர் மீண்டும் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு மனோவாவையும் அவனுடைய மனைவியும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். God chose Manoah and his wife to bring deliverance to the people of Israel. அந்த நேரத்தில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. At that moment they did not have a child. நான் கர்த்தர், இது என் நாமம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல எப்படி வந்தது என்று சொன்னால், How did the situation come that will be revealed that he is the Lord? தம்முடைய அதிசயத்தை அங்கே விளங்க பண்ணினார். He revealed his miracle there. உம்முடைய நாமம் என்ன என்று கேட்ட பொழுது, When it was asked, what is your name? என்னுடைய நாமம் அதிசயம் என்று அந்த இடத்திலே தூதன் சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். God gave grace that the angel will say, my name is miraculous and wonderful. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு யெகோவா ஈரேயாவும் இருப்பீர். Lord, you will be Jehovah Jireh for நீர் us. எங்களுக்கு ஆண்டவரே யெகோவா நிசியா இருந்து ஜெயத்தை கொடுப்பீர். You will be Jehovah Nissi and give us victory. நீர் எங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயம் செய்யக்கூடிய ஆண்டவரே தேவனுமாய் இருக்கிறீர். And you are also a God who gives miracles to us. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் செய்தார். God gave such kind of grace to the Old Testament இந்த children. நாட்களில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய அவர் விரும்புகிறார்? In these days, what does God desire to do for இதை us? சுருக்கமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace to meditate on அப்போஸ்தலர் everything. நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Acts chapter 2 and verse 38. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நீங்க மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். You should repent and in the name of Jesus you should receive baptism and receive forgiveness for your இந்த sins. வார்த்தையை பேதுரு அங்கே இருந்த வைராக்கியமான யூதர்களுக்கு பிரசங்கித்தார். Peter was preaching this word to the zealous Jews there. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த வார்த்தையை, வசனத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். They accepted it from the depths of their heart. ஏன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், Why did they accept this word? 36ஆம் வசனத்தை வாசித்தா நமக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே தேவனின் ஆண்டவரும் கிறிஸ்துவுமா என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிந்திருக்க கடவீர்கள் என்றான். Therefore let all Israel be assured of this, God has made this Jesus whom you crucified both Lord and Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இடத்திலே சொல்லுகிறார். Apostle Peter says that you should know that Jesus Christ is the Lord. அங்கே இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பினார்கள். When the name of Jesus was proclaimed, they repented. இன்னைக்கு எங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோமோ அங்க எல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு விடுதலை காணப்படுகிறது. Wherever we proclaim the name of Jesus, there is a repentance. And இந்த மனிதனை மாற்றவே முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது என்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால், if there is a situation where you say that you cannot change this person or situation, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அல்லது எந்த கடைமுனையில இருந்த ஒரு மனிதனாலும் இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த மனிதனுடைய இருதயத்தை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். no matter what kind of an extremist or a great sinner, God is able to change the heart of man. இது என் நாமம், I am the Lord and that is my இயேசு name. கிறிஸ்து என்கின்ற நாமத்தினாலே மனம் திரும்புதல் உண்டாகும். There will be repentance by the name of Jesus Christ. அந்த மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான். This man will receive forgiveness from sins. அங்கே வைராக்கியமாய் இருந்த யூதர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். All the zealous Jews repented. வசனம் சொல்லுகிறது, இதை கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவிடத்திலே கேட்டார்கள். When they heard this, they were touched in their hearts and they asked, what should we do? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னார். He said that you should be baptized in the name of the Lord of Jesus அன்னைக்கு Christ. மாத்திரம் 3000
3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Only on that day 3000 were saved. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிற இடத்திலே ஒரு ஆத்தும மீட்பு உண்டாகும். There will be a harvest of souls wherever the name of Jesus. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி அந்த இடத்திலே உண்டாகும். There will be a fruit of repentance there. எந்த மனுஷனாலும் மாற்றவே முடியாது என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள நாமம் தான் இயேசுவின் நாமம். Name of Jesus is as powerful as whatever kind of situation that is impossible can be turned into possible. நம்ம ஆராதனையில இயேசுவின் நாமத்தை சொல்லி உச்சரித்து பாடணும். That is why we worship by saying the name of Jesus. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லுகிற இடத்திலே ஆண்டவரே வல்லமை உண்டு. Lord, there is power wherever we proclaim your name. யூத ஜனங்கள் மத்தியிலே பவுல் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது When Paul was living amongst the சபையை Jews, துன்புறுத்திக் கொண்டிருந்தார். they were persecuting the church. அவர் ஒரு அத்தாரிட்டியோட இன்னொரு இடத்திற்கு சபையை துன்புறுத்தவும் கொலை செய்யவும் அவர் கடந்து போகிற நேரத்திலே As an authoritarian, as he was going to persecute the church, பவுலுக்கு ஒரு வார்த்தை வந்தது. there was a word that came to Paul. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am Jesus whom you are persecuting. இயேசு நானே என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை பவுலை மனம் திரும்ப வைத்தது. Paul's heart was repented as soon as he heard the name of மிக Jesus. கடினமான உள்ளத்தோடு கடந்து போய் கொண்டிருந்தார். He was going with a very hard heart. இந்த காலை வேளையில எந்த ஒரு கடினமான இருதயத்தோடு எந்த மனுஷன் இருந்தாலும் சரி அந்த மனிதனை இயேசுவால் மாற்ற முடியும். No matter what kind of a person with a hardened heart, Jesus can change. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லும்படி கேட்கிறேன். Amen. ஆண்டவரே பவுலை நீர் மாற்றினீர். ஆண்டவரே Lord, you changed Paul. ஆண்டவரே கர்த்தாவே நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது that moment அந்த நேரத்தில் அவர் மனம் மாறினார். When Jesus said at that moment when you are persecuting the Jesus, என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினதை பார்க்கிறோம். we see that he humbled himself. Lord, what should I do? ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே அல்லது சமுதாயத்திலே கடினமான உள்ளங்கள் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், maybe in your workplace or wherever you are, when you pray for people who with a hard heart, அல்லது உங்கள் உறவினர்கள் மத்தியிலே உடன் பிறந்தவர்கள் கல்லான இருதயத்தோடு இருப்பார் என்று சொன்னால், or maybe your siblings or your relatives with a hardened heart, மனிதர்களையும் இயேசுவின் நாமம் மாற்றும் என்பதுதான் இந்த வேளையிலே தேவன் நமக்கு உணர்த்துகிற ஒன்று. Praise the Lord. God wants to emphasize that God is able to change whatever stony heart they may be. அங்கே அந்த மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான். This man was searching what kind of a man is Jesus. அவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், தச்சன் மகன் என்று அந்த இடத்துல சொல்லவில்லை. It was not said that he is a carpenter's son, but he does miracles and wonders. தெளிவாய் அந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சகையு அவரை பார்க்கும்படி வகை தேடினான். Zacchaeus was searching what kind of a man is Jesus. தன் உள்ளத்திலே இயேசு என்று எண்ணத்தை கொண்டு வந்ததினாலே அவன் ஒரு பெரிய ரட்சிப்பையும் மனமாற்றத்தையும் தேவன் அவன் வாழ்க்கையிலே கொடுத்தார். Because he brought this thought of who is Jesus in his heart, he had received repentance and forgiveness and salvation. நாம் அப்படிதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால்தான் இந்த இடத்திலே இன்னைக்கு நாம் விடுதலை பெற்றவர்களாய் அமர்ந்திருக்கிறோம். That is why we are a delivered and free people here in worshiping God. ஆகவே நாம் அறிவிக்கிற சுவிசேஷம் ஒரு நாளும் வீண் போகாது. Therefore our way, the gospel that we proclaim will never go in vain. ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. Our prayers will never go in vain. ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலும் ஆண்டவரே தேசத்துக்காக, ஆண்டவரே இந்த பகுதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீர் அந்த ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, we should continue to pray that God is able to change whatever kind of situation when we intercede for our people and our nation. ஒரு உள்ளத்தை, ஒரு இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது இயேசுவின் நாமம். The name of Jesus is powerful to change hearts and stony hearts. நான் கர்த்தர், இது என் நாமம். That is why God says, I am the Lord, and that is my name. நாமத்தை சொல்லி உச்சரித்து பார்ப்போம். When you say the name of Jesus, வேலை பார்க்கிற இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். God will command a great salvation in your வாழ்கிற place. இடத்துல ஒரு பெரிய விடுதலை காணப்படும். In your living place there will be a great deliverance. மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. There was a great revival among the Jews. கர்த்தர் நம்ம மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை காண செய்ய போதுமானவராய் இருக்கிறார். God is able to command a revival among us. இரண்டாவது, இது என் நாமம் என்று சொன்னார். Secondly, he says, that is my name. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்போஸ்தலர் 3:6 வாசிப்போம். Let's read Acts chapter 3.
என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். Whatever I have, I give you. அந்த கான்ஃபிடென்ட்டான அந்த வார்த்தை என்ன பாத்தீங்களா? A very confident reply that Peter அவன் gave. சொல்றது என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். What I do have, I give you. அந்த என்னிடத்தில் என்னப்பா இருக்கிறது? What do I have with me? நசரேயனாகிய இயேசுவின் நாமம் இருக்கிறது. I have the name of Jesus அந்த Christ. இயேசுவின் நாமத்தை சொன்னா நீ நடக்கவே முடியாத உன்னை கர்த்தர் நடக்க வைப்பார். When I say the name of Jesus, God will enable you lame to walk. எத்தனையோ காரியங்களிலே ட்ரை பண்ணிருப்ப உன்னால எழுந்து நிற்கவே முடிந்திருக்காது. You might have tried through many ways, but you could not ஒவ்வொரு have முறையும் நான் stand. எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைப்பேன். Every time I think I should ஆனால் நான் stand, விழுந்து போகிறேன். but I fall. ஆனால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நிற்பதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். With the faith that many times that you have tried, with the name of Jesus, you கர்த்தர் will உங்களை believe. நடக்கவும் வைப்பார். God will enable you to walk. குதிக்கவும் வைப்பார். He will also enable you to jump. அநேகருக்கு ஆச்சரியமாய் ஆண்டவர் செயல்படுத்தும் வைப்பார். God will also keep you as a wonder in the front of people. இதுவரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க நினைத்திருப்பீங்க என்று சொன்னால் Maybe you would be thinking I would not able to do நசரேயனாகிய anything. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கிற அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. The power that has in the name of Jesus of Christ of Nazareth comes amidst you. இதை பேதுரு ஏன் தெரியுமா சொன்னாரு? Why does Peter say இதுக்கு this? முன்னாடி ஆண்டவர் சொன்னார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Because it is said that whatever you ask in my name I will give யோவான் you. 14 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். குமாரன் பிதாவின் மூலமாய் மகிமைப்படுவதற்கு அதை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு பிதா குமாரன் மூலமாய் மகிமைப்படுவதற்கு நீங்க என்ன கேட்டாலும் என் நாமத்தினால என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். For the Father to be glorified through the Son, whatever you ask in my name I will do it. அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் என்ற அந்த ஒரு திட நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறார். When John and Peter went to the temple, they said, whatever I have I give you in the name of நசரேயனாகிய Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. Rise up and walk in the name of Jesus Christ of ஆண்டவர் நம்மை Nazareth. எழுந்து நடப்பதற்கு காரியங்களை செய்வதற்கு வெற்றி அடைவதற்கு கர்த்தர் நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். He has given us his name for us to be rising up and walking and be victorious in everything. அதோடு கூட ஆண்டவர் பிசாசையும் துரத்தும் வல்லமையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Along with this, God has given us the authority to drive out demons. ஒரு முறை அவங்களால பிசாசை துரத்த முடியல. Once they could not drive out this demon, ஆனால் மீண்டும் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். they come to Jesus again. 70 பேரும் திரும்பி வந்து சொல்றாங்க. All the 70 சீஷர்கள் அப்பொழுது இருந்தாங்க. There were 70 disciples. அங்க வந்து சொல்றாங்க உம்முடைய நாமத்தினால நாங்க अनेक பிசாசுகளை துரத்தினோம். We drove out many demons. எப்படி? How? இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால செய்யக்கூடிய வல்லமை ஆற்றலை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். You have given us the power to do all this in the name of ஆராதனையில Jesus. சொன்னது போல தான் பிசாசுக்கு ஆண்டவருடைய நாமத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறான். The devil knows the name of Jesus very well. லூக்கா 8 அதிகாரம் 28 வசனத்திலே ஆண்டவர் தூரத்திலே வரும்போது பிசாசு அதை கண்டு சொல்லுகிறான். In Luke 8 we see that when Jesus was coming at தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன? Son of the most high God, what do I have to do with you? இன்னைக்கு நல்லா நம்ம ஆண்டவருடைய நன்மையை ருசி பார்த்த நம்ம வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லி துதிப்பதற்கு நம்முடைய நாவு வர மாட்டேங்குது. Many times we fail to use our tongue to praise God, we who have experienced the blessings எத்தனை from பேர் God. ஆராதனை நேரத்தில் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு தேவனை துதித்தோம். How many of you called upon the name of Jesus and praised him? பிசாசு சொல்றான் உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லி. But the devil says, Jesus, Son of the most high God. ஆண்டவரே நான் உம்மை நன்றாய் அறிந்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Lord, give me grace that I will know you much more. எத்தனை போராட்டம் பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகி போக மாட்டேன். No matter what kind of trouble or trial, I will not leave you, உம்மை Lord. உறுதியாய் பற்றிக்கொண்டு உம்மையே சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். Give me grace that I will lean on you and hold on to you. உம்முடைய நாமத்தினாலே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர். By your name you give us உம்முடைய deliverance. நாமத்தினாலே எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறீர். By your name you give us உம்முடைய healing. நாமத்தினாலே எங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலின் கனியை கொடுக்கிறீர். By your name you give us a repentant heart. உம்முடைய நாமத்தை அறிந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? We people who know your name, what should we do? எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Hebrew chapter 13 verse 15. எபிரேயர் 13:15. அவருடைய நாமத்தை துதிக்கும், praise the Lord.
Therefore, let us continually offer to God a sacrifice of praise, the fruit of lips that openly profess என் His name. வாயிலிருந்து உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிற ஒவ்வொரு துதியும் அது கனியாக புறப்படுகிறது. Every praise that we proclaim from our lips goes as a sacrifice of praise to God. அப்போ அது என்னவா இருக்கணும்? இனிமையானதா இருக்க வேண்டும். It should be sweet. நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். It should be a good. ஒருபொழுதும் அது கசப்பு நிறைந்த வேதனை ஒன்று நிறைந்த வார்த்தையாய் வரக்கூடாது. It should never be bitter or bring hurt. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, துதிக்கிற நாவிலிருந்து சபிக்கிற காரியமும் வரக்கூடாது. That is why the tongue that proclaims praises should not. சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாது. Blessings and curses should not come from the same tongue. என் வாயிலிருந்து துதிகள் மாத்திரம் தான் வரணும். There should be only praises from my tongue. என் உதடுகள் உம்மை ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். My lips should continually praise you. ஒருபொழுது ஆண்டவரே சாபமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது. There should never be curses from my mouth. மற்றவர்களை சபிக்கிற வார்த்தை என் வாயில வரக்கூடாது. There should not be curses from my mouth to ஒருவேளை others. கெட்ட வார்த்தை என் வாயில வரும் என்று சொன்னால் அதை இன்றே நான் அதை முற்றிலுமாய் விலக்கி போட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். We should set ourselves apart from bad mouthing. என்று சொன்னால் என்னுடைய நாவிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். Because you have given us authority on my இயேசுவின் tongue. நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லும் அந்த வல்லமையை நாவிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. You have given me the power in my tongue in the name of Jesus of நான் Nazareth. மற்றவர்களுக்காக கைகளை நீட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். I believe by faith that there is a power and when I pray for people over in the name of Jesus. அப்படிப்பட்ட நான் ஒருபொழுதும் என் வாயிலிருந்து சாபமான வார்த்தை வரக்கூடாது. And I should not have any curseful words coming out from my கெட்ட mouth. வார்த்தைகள் வரக்கூடாது. There should not be bad words coming from my ஆண்டவரே mouth. என் நாவை அடக்க எனக்கு கிருபை தாரும். Give me grace that I should control my tongue. அதனாலதான் ஆமென் நீதிமொழிகளிலே ஞானி சொல்லுகிறார், தன் நாவை காக்கிறவன் ஆமென் வருகிற எல்லா இடுக்கண்களுக்கும் அவன் விலக்கி தன் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். That is why in Proverbs it is said that those who guard their mouths and tongues keep themselves from calamity. 21-23 வாசிங்க. Proverbs 21 and 23. தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிறான். He keeps himself from calamity. ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிற நான், உம்மை ஆராதிக்கிற நான், உம்மை மகிமைப்படுத்துகிற நான் என் நாவை காத்துக்கொள்ள என் உதடை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். I who continually praise and worship you, give me grace that I should guard my mouth and my tongue. ஒருபொழுதும் என் நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகளோ அவிசுவாசமான வார்த்தைகளோ சபிக்கிற வார்த்தைகளோ வரக்கூடாது. There should not be curses or disbelief words coming from my mouth. ஒருவேளை கடந்த நாட்களிலே நான் யாரையாயும் சபித்திருப்பேன் என்று சொன்னால், Maybe if I had cursed somebody in the past, ஒருவேளை நான் கெட்ட வார்த்தையினால் ஒருவரை நான் திட்டிருப்பேன் என்று சொன்னால், if I had scolded somebody with bad ஆராதனை words, முடிந்தவுடன் ஆண்டவரே நான் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் I commit myself to seek forgiveness now. என்று சொன்னால் என் நாவிலே ஒரு அறிக்கையை தந்திருக்கிறேன். Because you have given a decree in my tongue. நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன் என்று சொன்னவர். The God who said, whatever you ask in my name I will give பெரிய you. வல்லமையை என் நாவிலே தந்திருக்கிறீர் You have ஆண்டவரே. given me great power in my tongue. ஆகவே நான் என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41